Hello everyone, welcome back to our channel. This is me Arimani Nagraj, phonics educator. Most of the parents க்கு பாத்தீங்கன்னா குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்திட்டு லெட்டர்ஸ்லாம் நல்லா ஐடென்டிஃபை பண்றா. பட் ஆனா என் குழந்தை வந்து ஒரு வேர்டை ப்ராப்பரா ரீட் பண்ண மாட்டேங்கிறா, சென்டென்ஸ் ரீடிங் தெரியல. இந்த மாதிரி இருக்கிற கவலை ரொம்ப காமனா இருக்கிறத நான் பார்க்குறேன். பேரண்ட்ஸ் எல்லாரும் கவலைப்படுறாங்களே தவிர அது என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் அதை பற்றி தான் இதில் நிறையா பேசியிருக்கேன். ஒரு குழந்தை ரீட் பண்ணணும்னா ஃபோனிக்ஸ் தான் பேசிக்கே. இதெல்லாம் நம்ம ஒரு பேரண்ட்ஸாக பேசுகிறோம், ஆனால் நம்ம அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பிரச்சனை நம்ம குழந்தைக்கு அப்படின்னா இன்ஸ்டன்ட் நம்ம குழந்தைய திருப்பி ப்ளேம் பண்ணாமல் நீ பண்ண மாட்டேங்கிறேன்ற சொல்கிறதுக்கு பதிலாக அந்த குழந்தைக்கு நம்ம என்ன விதத்தில் கைட் பண்ணி அதுலேருந்து வெளியே எடுக்கலான்றது பார்க்குறது தான் கரெக்டான பேரண்டிங் கூட. ஸோ உங்கள் குழந்தைக்கு ரீடிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஃபோனிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். நான் திருப்பியும் சொல்கிறேன், எல்லாரும் ஃபோனிக்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு கிராமருக்குள்ளே போகிறீங்க, அது பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஸ்கூலில் கொடுக்குற 10 வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 10 வேர்ட்ஸை குழந்தை வந்து மெமரைஸ் பண்ணி அந்த 10 வேர்ட்ஸை மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தெரியும். பட் ஆனால் ஃபோனிக்ஸ் மூலமா 10 சவுண்ட்ஸ் படித்தா கூட யூ கேன் ஏபிள் டு மேக் 100+ வேர்ட்ஸ். அதுதான் மேஜிக் ஆஃப் ஃபோனிக்ஸ்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதனோட சவுண்ட்ஸ், அந்த வாவல் டீமோட சவுண்ட்ஸ், கான்சனன்ட் டீமோட சவுண்ட்ஸ், இது எல்லாம் மட்டும் அவங்க லேர்ன் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேர்டு கொடுத்தாலும் அந்த குழந்தையால் ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடியும். ஒரு நிமிஷம், பிளெண்டிங் மட்டும்தான் பண்ணுவாங்களா? கிடையாது, செக்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பிளெண்டிங்க்கும் செக்மெண்ட்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அந்த குழந்தை நோட்டில் பார்க்குற வேர்டை பிளெண்ட் பண்ணாங்கன்னா த்ரூ சவுண்ட்ஸ் மூலமா அந்த குழந்தை அந்த வேர்டை ரீட் பண்ணுவாங்க. அதே செக்மெண்டிங்ன்றது செக்மெண்ட் பண்ணி சவுண்ட்ஸ் பிளெண்ட் பண்ணால் அதே வேர்டை கரெக்டாக எழுதவும் முடியும். இப்போது லாக் எடுத்துக்கோங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள். லாக், LOCK, லாக். அது கூட B ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ என்னவாகுது? பிளாக் ஆகுதுங்களா? லாஸ்ட்டில் S ஆட் பண்ணுங்க, பிளாக்ஸ் ஆகுதா? ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்களே, பேட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், BAT, பேட்டா. இதே நீங்கள் பிட் அப்படின்னு சொல்லணும்னா அங்கே ஒரே ஒரு சவுண்டு வாவல் சேஞ்ச் பண்ணால் போதும். ஐயை மாற்றுங்க, பிட். சவுண்டும் சவுண்டும் சேம் தான். அதுவே பட்டன் எடுத்துக்கோங்களேன், யூவை மாற்ற போகிறீங்க. ஸோ இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த சவுண்ட்ஸ். அந்த குழந்தையால் நீங்கள் என்ன வேர்டு கொடுத்தாலும் டெவலப் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி இதெல்லாம் யார்கிட்ட போய் எங்கே போய் அப்ரோச் பண்ணுறது, எங்கே நாங்கள் போய் கற்றுக்கணும்னு நீங்கள் கேட்குறது என்னால் கேட்க முடியுது. நிறைய எஜுகேட்டர்ஸ், நிறைய ஃபோனிக்ஸ் ட்ரெயினர்ஸ் இதுக்காக அவைலபிள் இருக்காங்க நம்மளோட சோஷியல் மீடியாலேயே. ஸோ உங்கள் குழந்தையும் அழகாக ரீட் பண்ணணும், பிளெண்ட் பண்ணணும், எல்லாத்தையும் எழுதணும், நல்லா பியூட்டிஃபுல்லாக பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான கோர்ஸ் தான் ஃபோனிக்ஸ். ஃபர்ஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, ஸ்கில்டு ட்ரெயினர்ஸை நாங்கள் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது தானே கேட்குறீங்க. நம்ம லேர்ன் வித் அரிமணி அகாடமியில் ப்ராப்பர்லி ட்ரெயின்டு ஸ்கில்டு ட்ரெயினர்ஸ் தான் நிறைய பேர் நம்ம வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் குழந்தைக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், மறக்காமல் கால் பண்ணி உங்கள் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு கேட்டுக்கலாம். ஸோ இந்த கான்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட கான்டென்ட்டோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன்.